அனைவருக்கும் வேதா டிப்ஸ் வேர்ல்டின் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செஞ்சிக்கோட்டை எல்லாரும் தெரியும், புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டை. இன்றைக்கி அந்த காலத்தில் கட்டின கோட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஏஷியாவிலேயே பார்த்தோன்னா பாதுகாப்பான ஒரு கோட்டை அது நம்ம செஞ்சிக்கோட்டை தான். அப்படி இருக்கிற இன்றைக்கி அந்த செஞ்சிக்கோட்டை இன்றைக்கி எப்படி இருக்க தெரியுங்களா? இன்றைக்கி அதனுடைய நிலைமை பாருங்கள். அந்த கோட்டை மதில் சுவர் ஃபுல்லாக பேர்ந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. இப்போது அது அரசாங்கம் இப்போ மறுபடியும் அதை புதுப்பிக்கிற நோக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை, இவ்வளோ பெரிய கல் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த கோட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட கல்லுகள். இந்த கல் எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். இப்போ ஏதோ அந்த ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ஒரு கட்டமாகவோ இல்லை ரவுண்டாவோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. கல்லாம் கச்சா முச்சான்னு இருக்குது எல்லா கல்லும். இந்த கல்லை எந்த அளவுக்கு நேர்த்தியாக இதில் அதில் படி வச்சுருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம முன்னோர்களுடைய கட்டிட திறமை எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை அந்த காலத்துலேயே அமைச்சிருக்காங்க பாருங்கள். வெறும் மண் தான், இது வேறு எதுவுமே இல்லை, சாதாரண மண். அந்த மண்ணில் வெயிட்டு பேஸ் பண்ணி மட்டுமே இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க பாருங்கள். வெறும் கல், அதனுடைய வெயிட்டை வச்சு அது பல நூற்றாண்டு காலமாக அது அப்படியே இருந்திருக்கு. தெரியுதுங்களா? ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இப்போ கட்டுற பில்டிங்கோ பாலமோ பிரிட்ஜோ அதெல்லாம் பார்த்தா திறப்புழா கண்டு ஒரு வருஷம் கூட ஆகும்போது அதுங்காட்டி எல்லாமே இடிஞ்சு விழுந்துருது. ஆனால் இது அந்த காலத்தில் எந்த அளவுக்கு கட்டியிருக்கான் பாருங்கள். இந்த கல் எல்லாமே இறக்க முழுக்க இருக்கிற கல் அத்தனையும் எந்த அளவுக்கு ஒரு ஷேப்பான ஒரு உருவத்தில் கொஞ்சம் கூட மேடு பழம் இல்லாமல் அழகாக ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம உள்ளே அது உடச்சிருந்தால் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், இது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் மண் தான். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த மண், இந்த அடிமாடம் பேஸ் மாட்டம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கல்லெல்லாம் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு ஷேப்பில் ஆரம்பித்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண் தான் கொட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு மண் கொட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த அளவுக்கு மண்ணை கொட்டி இந்த கல்லை எப்படி அதை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அது பேஸ் மட்டத்தை அடுக்கியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே சின்ன கல் பெரிய கல் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல்லாக. அந்த காலத்தில் இப்போ நம்ம சிமெண்ட்டு ஜல்லி கில்லி எதுவுமே இல்லாமல் அந்த காலத்தில் சாதாரண மண் மட்டுமே குழச்சி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெறும் மண் மட்டும்தான் குழச்சி அந்த கல் எல்லாமே ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அழகாக நேர்த்தியாக, ரொம்ப அழகாக நேர்த்தியான முறையில் கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய தமிழோட முன்னோருடைய அந்த வரலாறு எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த கல்லெல்லாம் பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஷேப், எதுவுமே ஒரு இதுவாக இல்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் யாராவது கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த கல் எல்லாமே ஒரு ஷார்ப்பாக ஊசி மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா கல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊசி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி கொடுத்து இந்த மண்ணை ரவுண்ட் ஷேப்பில் கொட்டிட்டு இந்த நம்ம ஆணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆணி அடிக்கிற மெத்தடில் தான் இந்த ஸ்ட்ரக்சரை அமைச்சிருக்காங்க. நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த மண் ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வச்சுட்டு, அந்த ஈரப்பதத்தோடு மண்ணை வச்சுட்டு இந்த கல் எல்லாம் நம்ம செவத்தில் ஆணி அடிக்கிறோம் பார்த்தியா, அந்த ஆணி அடிக்கிற மெத்தடில் தான் இந்த கல்லை ஒன்று மேலே ஒன்று அடித்து தான் இதை ஒரு ஷேப்பாக கொண்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு கல்லையும் பாருங்கள். இப்போ பார்த்தா அந்த கல் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கல்லும் எல்லாமே இப்போ ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த கல் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. இதை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த மண் எந்த அளவுக்கு உள்ளெல்லாம் போய் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிட அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் மக்கள். ஸோ ராஜராஜ சோழன் நம்ம நினைக்கிற மாதிரி தமிழர்கள் முன்னோர்கள்லாம் அவ்வளோ சர்வசாதாரண ஆள் இல்லை.
கலையில் மிக சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்லி இது ஒன்று போதும் இன்றைக்கி எடுத்துக்காட்டால். உலக அதிசயங்கள் தாஜ்மஹால் சொல்கிறாங்க, வந்து சாய் கோபுரம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட இது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த ஷேப்பு மாறாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பு பார்க்க நம்ம வெளி தோற்றம் பார்த்தா இப்படி இருக்குது, ஆனால் உள்ளே அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி அதை பார்த்திங்கன்னா அது எவ்வளோ அழகாக அந்த உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெறும் மண்ணை மட்டுமே கொட்டி கட்டியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தடில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரே மண் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறோன்னா காங்கிரீட்டுக்கு போடுறோன்னா சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், எம்சன்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ போடுறோம். ஆனால் அதை இப்படி கட்டி கூட இன்றைக்கி ஒரு வீடு 2 வருஷம் 3 வருஷம் வரமாடுது, வேரில் விட்டுறது சரிஞ்சு போயிடுது. ஆனால் வெறும் மண்ணை மட்டுமே கொட்டி அந்த கல்லை எந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து அடித்து இன்றைக்கி இத்தனை வருஷம் பிரம்மாண்டமாக தாங்கி நிற்குதுன்னா ஸோ தமிழனோட அறிவை பாராட்டே ஆகிறோம். அவங்க கட்டடத்திறமைக்கு நிகர் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்றது நிறைய இடத்துல இன்றைக்கி நிரூபணம் ஆகி கொண்டிருக்குது. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கோட்டை மேலே, ஒரு கல் மேலே, ஒரு மலை மேலே எவ்வளோ அழகாக அதாவது ஒன்று ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். கட்டுறது ஒரு மேட்ரு இல்லைங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் செதல முடியாமல் அப்படியே நிற்குது பாருங்கள். சும்மா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது பாருங்கள். அதுதான் வந்து தமிழனுடைய கட்டடக்கலை அறிவு. இதை எவனாலையும் அடிச்சிக்க முடியாது. தமிழன் பெருமை இன்றைக்கி உலக அறிய செய்யணும். இன்றைக்கி செஞ்சி கோட்டை இன்னையோடைய புத்தூர் பெறணும்னு சொல்லி நம்ம வந்து சீக்கிரமாக அதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா தமிழன் தண்ணி அந்த வடிநீர் அந்த எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி எந்த அளவுக்கு சேமிக்கணும், மழைநீர் சேமிப்பு திட்டத்தை இந்த கோட்டையில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த தண்ணி அகழி சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிரியாலும் இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி தான். இது முழுக்க முழுக்க தண்ணி, அந்த கோட்டை சுற்றியும் தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணிக்கு மேலே ஒரு மதில் சுவர், அந்த மதில் சுவர் தாண்டி தான் ஒரு எந்த எதிரியாக இருந்தாலும் வெளில வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்கன்னா ஸோ ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்திருக்கணும். அவள் இரபக்தி தான் இவ்வளோ பெரிய கோட்டை கட்டுறதுக்கு சாத்தியமாக இருக்கணும். தமிழன் வரலாறு உலகம் அறிய செய்யணும். நன்றி. நமது வேதா யூடியூப் சேனல் வழியாக இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழின் பெருமையும் தமிழின் கட்டடக்கலையும் உலகம் அறிய செய்யணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.